ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது பற்றி சில விஷயங்கள் பேசணும். குறிப்பாக தேவையில்லாமல் இந்த அரசு கைது நடவடிக்கை மேற்கொண்டதா, அந்த கைது மூலமாக எதை அவர்கள் சாதிக்க நினைத்தார்கள்? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். விசாரணைக்காக மட்டும்தான் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் அரசு தரப்பு வழக்கறிஞர். விசாரணைக்காக மட்டும் அப்படின்னா அதற்கு அரசு பணம், அரசு நேரம் ஏன் இவ்வளவு வீணடிக்கப்படணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த வழக்கு பதிவு செய்துட்டு நேரடியாக அவர்கிட்டே விசாரிச்சுட்டு, இல்லை பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துக்கு வர சொல்லி அங்கே விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்ருக்கலாம். இங்கிருந்து மிகப்பெரிய போலீஸ் பாதுகாப்போடு கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட காவலர்கள் நேற்று முழுக்க வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாமல் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த கைது, இதை ஒட்டி சர்ச்சைகளுக்காக மட்டுமே ஒரு 2000 காவலர்களுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி, அந்தந்த பகுதியினுடைய காவல் நிலையங்களில் அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மற்ற விடயங்களை கவனிக்க முடியல. தவிர போக்குவரத்துக்கான செலவு, இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே அவர் அழைச்சிக்கிட்டு போனாங்க வாகனத்தில். அவருக்கு கூட பாதுகாப்புக்கு போன காவலர்கள், இப்படி பல விடயங்கள் இதில் இருக்குது. கைது செய்யப்பட்ட நபருக்கு கூடவே சட்டம் எல்லோருக்கும் ஒன்று தான். அது கைது செய்யப்பட்டன்னா விசாரணை கைதி அவரை தான் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. குற்றச்சாட்டு ஒன்று நிரூபிக்கப்படலை. இப்படி அழைத்து கொண்டு போகும்போது அவருடன் வழக்கறிஞர்களும் மற்ற உறவினர்களும் நெருங்கிய நண்பர்களும் யாராவது அழைச்சிட்டு போகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? இதுக்கு முன்பாக பல பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர்கள் கூட அவங்களோட மனைவியை மனைவி, மகன் அல்லது வேறு உறவினரை அழைச்சிட்டு போகிறதுக்கான அனுமதி இல்லை. எங்கே இருக்காங்கன்னு தெரியாமவே கைது நடவடிக்கை நடந்துக்கிட்டதெல்லாம் இருந்தது. அப்போ அது என்ன, உதயநிதிக்கு மட்டும் தனி சட்டம் இருக்குதா? சட்ட புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குதா? அவருக்கு கூடவே அவருடைய கட்சி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் 3 பேர் ஒரு சட்ட ஆலோசனைக்காக வழக்கறிஞர் கூடவே பயணம்னா அது எந்த விதத்தில் சரியானது? இதை தாண்டி நேற்று முழுக்க கிட்டத்தட்ட மாலை வரை அங்கங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து இடையூறு மக்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது. நிறைய இடங்களில் கடைகளை அடைக்க சொல்லி திமுகவினர் போய்ட்டு பெரிய வன்முறை இல்லாமல் போனாலும் கூட போயிட்டு அங்கங்கே கடையெல்லாம் நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிற அந்த வீடியோலாம் பார்த்துருக்குறோம். அப்போ இதனால் ஏற்படக்கூடிய அந்த இழப்பு, எதற்கு இவ்வளவு இழப்பை சந்திக்கணும்? இதன் மூலமாக இந்த விஜய் அரசு என்ன சொல்ல வருகிறது அல்லது என்ன சாதித்தது? கைது தான் அப்படின்னா பெண்களை தரக்குறைவாக பேசாத ஒரு கொச்சையான இதோட அந்த அந்த சொல்கிற விதமே ஒரு மாதிரி இருந்தது. அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதற்கு இந்த மாதிரி கைது அப்படின்னாக்கா கைது நீங்கள் வேறு எதனா ஒரு விஷயத்தை வச்சு கைது செய்திருக்கலாம். கைது செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினா இது உதவாது. இந்த வழக்கு நிற்காது. கூடுதலாக பல்வேறு பிரிவுகளில் நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த வழக்குகள்லாம் பின்னாடி அதில் வருமா அப்படின்லாம் தெரியாது. வழக்கு பல்வேறு இது நேற்று பதிவிலே சொல்லியிருக்கிற இந்த வழக்கு பதிவுலாம் 196 பிஎன்எஸ், அதுக்கடுத்து 192 பிஎன்எஸ் வழக்கு, அதுக்கடுத்தது 312, 79, இப்படி பல்வேறு பிரிவுகள் இதுக்குள்ளாக. நான் அந்த பெயரை, குறிப்பிட்ட அந்த பெண்மணியினுடைய பெயரை நான் உச்சரிக்கவில்லை. கூட்டத்தில் உச்சரித்தது எனக்கு காதில் கேட்கல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோ. சரியாக கேட்கல, ஏதோ இறைச்சல்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோ. இது திட்டமிட்டு நான் இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எதிர்க்க கூட்டத்தில் இருந்து எத்தனை 1000 பேரை நீங்கள் வழக்கில் சேர்க்க முடியும்? உதவாத ஒரு வழக்கு. ஆனால் ஏன் அதை செய்தார்? இதுதான் இப்போ பல தரப்புலையும் இந்த கேள்வி. கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான். எதில் செய்யணும்னா கொள்ளையடித்தது, ஊழல், முறைகேடு, மக்களோட வரி பணத்தை கோடி கோடியாக கொண்டு போய்ட்டு சட்டவிரோதமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு கணக்கு வழக்கை சொல்லிகிட்டு இருக்கிறது, தங்களை இன்னும் ஒரு புனிதர்களாக கட்டமைச்சிக்கிறது. அந்த பக்கத்தில் உலக கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் இந்த குடும்பம் இருக்குது எப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லாமவே இருக்கிறது. இப்படியான விடயங்கள்லாம் சேர்ந்து சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு கைது செய்யணும். அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி ஏதாவது நடந்திருந்தாக்கா உண்மையிலேயே நேற்று மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு இருந்திருக்கும். தேவையில்லாமல் ஒரு விஷயம், பெண்களை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் அப்படின்றது தான் அதில் விஷயம். ஆனால் இது இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, உதயநிதி காவிரி பிரச்சனைக்காக, தண்ணீர் விவசாயிகளுடைய அந்த பிரச்சனைக்காக வேண்டி நான் போராடுறதில் கைது செய்திருக்கு இந்த அரசு அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. விவசாயிகளுக்கு என்றால் நாங்கள் 100 முறை கூட கைதாக தயார் அப்படின்னு சொல்ல வர்றாரு அவர்.
எப்படி வந்து மிசா காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் ஸ்டாலின் அவர்கள். மிசா வழக்கில் இல்லை, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். மிசா வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களும் ஒரு அறிக்கையெல்லாம் இருக்குது, அதில் அவருடைய பேர் கிடையாது. கமிஷன் விசாரணையில் இவர் இந்த மிசா சட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்டவர் கைது அப்படின்லாம் இல்லை. அந்த கட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இவர் வேற ஒரு விஷயத்துக்காக கைது செய்யப்பட்டவர் ஸ்டாலின். ஆனால் இன்னமும் மிசா கைதுன்னு எப்படி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுபோல் விவசாயிகளுக்காக கைது செய்யப்பட்டவர்னு வருங்கால வரலாற்றில் பெயர் பதிக்கிற மாதிரி ஒரு உருட்டுறாரு உதயநிதி. விவசாயிகளுக்காக நான் 100 முறை கைதாகிறது கூட தயார் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இந்த விவசாய பிரச்சனைகள், விவசாயிகள் பட்டுக்கிற அந்த பாடு வந்து இவர்கள் திடீர்னு டிவிக்கு ஆட்சி வந்த உடனே இந்த 3 மாதத்தில் நடந்தில்லை. இதற்கு முன்பாக திமுக அதிமுக இவர்கள் செய்த மிக பெரும் ஒரு குறை, மாபெரும் தவறு. இது எல்லாம் சேர்ந்து தான் டெல்டா பகுதின்னு இல்லை, அங்கே காவிரி தொடங்குகிற இடத்துல இருந்து டெல்டா பகுதி வரைக்குமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பாதிப்பு முழுக்க முந்தின ஆளுங்கட்சி அவர்கள் பொறுப்பேற்கணும். இப்போ வந்திருக்கிற இந்த சிக்கலுக்கு இந்த அரசு பொறுப்பேற்கணும். இதுதான் இதில் விஷயம். இவர்கள் இருக்கும்போது இந்த விவசாயிகளுக்கு பாலாரும் தேனாரும் ஓடிக்கொண்டிருந்தது போல் டிவிக்கு ஆட்சி வந்துட்டு விற்பாடு தான் இந்த அரசு சரியாக செயல்படலைன்னு ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுறது இருக்குல்ல, அதுதான் எதிர்கட்சி ஆனவுடனே திமுக செய்யக்கூடிய வேலை. அதை தான் இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து கமிஷன் அங்கங்கே எடுத்து எண்ண வேண்டிய நேரம் இல்லை. எடுத்த பணத்தை வந்து ஒரு பாட்லிங்கில் மட்டுமே 30,000 கோடி 40,000 கோடி, ஆற்று மணலில் கமிஷன், இப்படி பல்வேறு விஷயங்கள் எடுத்ததெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதை கொண்டு வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்கும் பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறதுக்குமாக அப்போ நேரம் வந்து இல்லாமல் அதிலே கவனம் முழுக்க இருக்கும், வேறு எதுலேயும் இருக்காது. இப்போ அந்த வருமானம் இல்லை, அதனால் அதுக்கான நேரம் ஒதுக்குறது தேவையில்லை, சும்மா வெறுமனே இருக்கணும். என்ன பண்ணால் மக்கள் பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துடணும். அதுதான் இவங்க காலங்காலமாக செய்துட்டு எப்பொழுதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் ரொம்ப உக்கிரம் கொண்டு போராடுவார்கள் திமுக. அதுதான், இதை தாண்டி வேறு ஒரு விஷயம் இல்லை. நேற்று இந்த கைது எதை சொல்ல வருகிறதுன்னு திரும்ப நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த கைது இங்கேருந்து நேற்று அழைச்சிட்டு போனதுலேருந்து அதுக்கான காவலர்கள், அதுக்கான செலவு, போக்குவரத்து செலவு, பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இடையூறு, கடைகள் அடைக்கப்பட்ட அந்த விதம், இன்னும் பல்வேறு இடத்துல சின்னதாக மோதல், இதையெல்லாம் தாண்டி இந்த அரசு எதை சொல்ல வருது மக்களுக்கு? இவ்வளவு விரயத்தை ஏன் கொடுக்கணும்? சாதாரணமாக விசாரிக்கணும் அப்படின்னா இங்கே வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கோம், இல்லை பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு வாங்க சார், நீங்கள் எப்போ வரீங்களா வாங்க சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், வந்து விசாரணைன்னு விசாரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். இதை வந்து சொதப்பி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆனால் மறுபக்கத்தில் அப்படிலாம் எதுவும் இல்லை. வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னோட்டமாக விஜய் இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறது. சில காவல் அதிகாரிகள் நுணுக்கமாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசும்போது இது இப்படி தான் நடக்கும். 400 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும், வழியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், திமுகவினர்கள் வந்து உக்கிரமாக போராடுவாங்க, அதை எதிர்கொள்கிற விதம், இது எல்லாமும் இந்த அரசுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சொல்லாமலாம் இல்லை, விஜய் அவர்களுக்கு தெரியும் கை வச்சா என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் அதை தாண்டி ஏன் அதை நடத்தாங்கன்னா ஒரு முன்னோட்டம் பார்ப்பதற்காக இருக்கலாம். அடுத்தடுத்து மக்கள் பணத்தை தொட்டால் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இப்போ அந்த தொட்டால் விடமாட்டேன் அப்படின்னாக்கா அவர்களெல்லாம் வழக்கில் கைது செய்யணும். ஏற்கனவே விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்புத்துறை சில அமைச்சர்களுக்கு வந்து சம்மன் கொடுத்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குது. முக்கியமான விடயங்களில் சில பேரை வந்து கவனம் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்ல வராங்க. ஏன்னா எடுக்கிற தொகை வந்து எங்கே போகுது அப்படின்றது தான் கேள்வி. அதில் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தினுடைய தொடர்பு எல்லா பண பரிவர்த்தனையிலையும் இருக்கிறது. அதுக்கான சில ஆவணங்கள், வழக்கு இதெல்லாம் இருக்கும். எதிர்காலத்தில் கைது செய்யும்போது என்ன விதமான ஒரு மக்கள் மத்தியில் ஏற்பாடு, என்ன எதிர்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு முன்னோட்டம் பார்ப்பதற்காக தான் இந்த வழக்கு, இந்த கைது சம்பவமே நடந்தது. இந்த கட்சியினர் மட்டும் அங்கங்கே செய்திருக்காங்க. தஞ்சாவூர் பகுதியில் வெகுவாக கூடியிருக்கிறாங்க. தலைவர் வருகிறார் அப்படின்றதுக்காக அது வந்தது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக தாவேக்கானவர் அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்க பண்ண ஒரு மோதல். இதை தாண்டி பெரிய அளவில் எங்கேயுமே தமிழ்நாடு முழுக்க அவ்வளோவா இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜய் அவர்கள் இதை செய்தாரா அப்படின்ற ஒரு நோக்கம் கூட இதுக்குள்ளே இருப்பதாக சில காக்கி சட்டைகள் சொல்லுது. ஏன்னா இது மக்களோட பணம் எல்லாமும். இப்போ கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 10 லட்சம் கோடிகளுக்கு மேலே கடன், அதில் வந்து திட்டங்கள் எவ்வளவு என்னான்னு பார்த்தா ஒன்று கூட கிடையாது. இந்த பணங்களில் ஒரு பெரும்பகுதி பணங்கள் வந்து பணம் அடிக்கப்பட்ட கொள்ளை எல்லாமே குறிப்பிட்ட இடத்துல வந்து போய் சேர்ந்துருக்கிறது. பறிமுதல் செய்யணுன்னா நடவடிக்கை எடுக்கணும், அதை முடக்கணும், பல்வேறு விஷயங்கள் செய்யணும். கைது செய்யும்போது என்ன விதமான எதிர்ப்பு இந்த பக்கத்தில் வரும் அப்படின்னு. செல்வி ஜெயலலிதா அவர்களை 2001 கைது செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 96 96 தொடக்கத்தில் வந்து மே மாதத்துக்கு பிறகு வந்த திமுக அரசு செல்வி ஜெயலலிதா அவர்களை கைது செய்யுது.
2001. 96 வந்துட்டு இவர் கைது செய்யப்படுகிறார். ஜெயலலிதா அவர்களை கைது செய்யும்போது ஒரே ஒரு சரஸ்வதின்னு நினைக்கிற ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர் அவங்க தலைமையில் ஒரு டீம் போனது. உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி நோக்கத்துக்கூட வந்திருக்கிறோன்னு வாரண்ட் காமிச்சு சொல்கிறாங்க. அந்த அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உட்காருங்க, இங்கே நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாங்க. பாத்ரூமில் போய் கதவு சாத்திக்கிட்டு மாறி மாறி தன்னுடைய கட்சி ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு பாத்ரூமில் இருந்துட்டு தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் தொலைபேசி வழியாக ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்லாம் கேட்கல. எதிர் தரப்புலேருந்து நீதிமன்றம் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவசர வழக்காக கொண்டுட்டு போகிறோம், அது வரைக்கும் பாத்ரூம்லேயே நீங்கள் குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இல்லை பாத்ரூம்லேயே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருங்க அப்படின்னு அங்கேருந்து ஆலோசனை எதுவும் வரல. அந்த அம்மாவும் சரி ஆனது ஆச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10-11 மணி வரைக்கும், ஏன்னா அவசர வழக்கு இதை எடுத்துக்கணும்னு நீதிமன்றத்துக்கு போகிற வரைக்கும் அவகாசம் தன்னுடைய ஆட்கள் கொடுக்கறதுக்காக நான் ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்லாம் உட்காந்துட்டே இல்லை. 10 நிமிஷம்தான். காஃபியை கொடுங்க, டீ கொடுங்கன்னாங்க, குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சட்டப்படி அப்படிலாம் அந்த மாதிரி கைது செய்ய போகிறவங்க குடிக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் அந்த அம்மா சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா சொல்லி தகவல் வந்தாங்க. 10 நிமிஷத்தில் வந்து வாகனத்தில் ஏறலாமான்னு. ஐயையோ கொள்கிறாங்களே அப்படின்லாம் எதுவும் பெரிய கூப்பாடுலாம் இல்லை. பட் அதை கைது செய்ததை கண்டித்து அது பிற்பாடு நடந்ததெல்லாம் தருமபுரியில் உங்களுக்கு தெரியும். ஒரு கல்லூரி மாணவிகளுடைய பேருந்து எரிச்சதில் எதேச்சியாக அதில் சிக்கன மாணவிகள் வந்து இறந்த அந்த கொடூரம் நடந்து முடிஞ்சது இது. ஆனால் கைது செய்யும் போது அந்த அம்மா எதுவும் மிகப்பெரிய அலப்பறெல்லாம் பண்ணவே இல்லை. ஆனால் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கருணாநிதி அவர்கள் கைது செய்யும்போது இரவு நேரத்தில் போகிறாங்க கைது செய்கிறதுக்குன்னா, கைது செய்வதற்கு இதே போல் தான் எனக்கு துணி மாற்றுறதுக்கு அவகாசம் வேணும், அது மாற்ற அவகாசம் வேணும், இது மாற்ற அவகாசம் வேணும்னு நேரத்தை கடத்துகிறாங்க. குறிப்பாக அவங்களுக்கு வேண்டப்பட்ட டிவி தொலைக்காட்சிகள்லாம் அங்கே வரணுன்றதுக்காக ஒரு நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது வருது, அதுக்குள்ளே பெரிய காப்பரா ஐயோ கொள்கிறாங்களேன்னு ஒரு வாய்ஸ்லாம் வருது. அங்கேயே ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அப்போ வந்து சிபிசிஐடி ஆஃபீஸ் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஓமந்தூர் மருத்துவமனைக்கு அந்த பக்கத்தில் ராஜாஜி மண்டபம் இருக்குல்ல, ஹால் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இருந்தது சிபிசிஐடி அலுவலகம். அங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க. கேட்டெல்லாம் சாத்த உடனே அந்த கேட்டை கொண்டு போய் இடிக்கிறாங்க. டிஆர் பாலு, முரசொலி மாறன் இவர்கள்லாம் வந்துட்டு, ஏன்னா அது அதிகாரம் நாங்கள் எப்படிப்பட்ட மன்னர் குடும்பம் எங்களை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த வெறி அவங்கக்கிட்ட இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது பெரிய காப்பரா பண்ணாங்க. என்ன நடந்ததுன்னு தமிழ்நாடு முழுக்க தெரியும். அதை போல் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ வருவதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு டெஸ்டிங்காக தான் அந்த உதயநிதி கைது, விசாரணைக்காக இப்படி கொண்டுட்டு போகிறப்ப என்ன நடக்கும், ஒரு முன்னோட்டமாக தான் இதை விஜய் பார்த்துருந்தார். மற்றபடி இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ வரும், இதில் வந்து இவ்வளோ போலீஸார்கள் தேவைப்படுது, காவல் வாகனம் தேவைப்படுது, இவ்வளோ தூரத்துக்கு கொண்டுட்டு போகணும், கொண்டு போய் வச்சு விசாரிச்சுட்டு இந்த வழக்கில் ஒரு பெரிய பலம்லாம் இல்லை, ஆனாலும் விசாரிச்சுட்டு விட்டுடணும் அப்படின்றதெல்லாம் முடிவு முன்கூட்டியே இருந்தாலும் கூட என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்க. திமுக அந்த தரப்பை கைது செய்யணும், நேற்று உதயநிதி உள்ளே வைக்கணும்னா கட்டாயம் வச்சுருப்பாங்க. அரசு தரப்பு என்ன தான் நீதிமன்றம் உடனே உத்தரவிட்டுனாலும் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் உடனே வந்துடும். சாமானியனுக்கு இப்படியெல்லாம் வராது, தீர்ப்பு உடனுக்குடனே வராது. அதை நம்ம பார்க்கணும். சரி, சட்டம் எல்லோருக்கும் ஒன்று அப்படின்னு நம்ம நம்பிக்கணும். இந்த பக்கத்தில் வந்து என்னென்னா, அதையும் மீறி வேறு எதனா ஒரு வழக்கு போட்டு உள்ளே வைக்கணும்னா கட்டாயம் அவங்களால வைக்க முடியும். அரசு நினச்சா செய்யும். இது கடந்த காலங்களில் திமுக செய்திருக்கிறது, அதிமுக செய்திருக்கிறது. அப்படி எதுவும் இல்லை, நாங்கள் விசாரிச்சுட்டு விட்டுருவோன்னு சொன்ன இந்த விஷயம் ஒரு முன்னோட்டமாக தான் பார்க்கப்படுது அப்படின்றது தான் காக்கிகள் வட்டாரத்தில் இருக்குது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு இன்னும் சில விஷயங்கள் விசாரணை, சில அமைச்சர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய விசாரணைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அதை ஒட்டி சில கைதுகள் இருக்கும். ஒரு உயர் குடும்பத்தில் முக்கியமான சில கைதுகளும் நடந்தேறும் அப்படின்ற தகவல் இப்போ முன்கூட்டியே கிடச்சிருக்கு. இதுதான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும், இப்போவே பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். கைது என்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும், இது ஒரு அலைச்சலை கொடுக்கும், தேவையில்லாத ஒரு விஷயம், இதுக்கு இவ்வளவு மெனக்கிட வேண்டியதில்லை அப்படின்னு தெரிந்தாலும் கூட ஏன் இந்த கைதுனா இது ஒரு முன்னோட்டத்துக்கான கைது தான் அப்படின்றதையும் சொல்ல வராங்க. அதை பதிவு செய்யணும், அதான் நோக்கம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று முழுக்க இதை ஒட்டி வந்த கருத்துக்களை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். கம்யூனிஸ்ட்டுகள் கூட இருந்த, நேற்று வரை திமுகவுடன் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இதெல்லாம் எப்படின்னாக்கா பேசியது அநாகரிகம், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. என்ன ஒன்று, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முதல் நாள் இந்த கைது தவிர்த்திருக்கலாம்னு ஒரு வார்த்தை மேலுக்கா சொல்லிவிட்டு பேசியது வந்து வன்மம் தான், அது முழுக்க ஒரு வன்மம், அது அநாகரிகமானது அப்படின்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அதிமுக உள்பட அது கூட சொல்கிறார் எடப்பாடி, நாங்கள் பல முறை சுட்டி காட்டிட்டோம், அவர் திருத்திக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த கைது வந்து தேவையில்லாத ஒன்று, கண்டிக்கக்கூடியது ஒன்று அப்படின்னு தான் எல்லா கட்சிகளுமே பேசியிருந்தது. அது பெரிய அளவில் இந்த எதிர்கட்சிகள், இவங்க கூட கூட்டணி இருந்த மற்ற கட்சிகள் யாருமே பெரிய அளவில் இதுக்கு வந்து ஐயகோ அநீதி அப்படின்னு கொதித்து எழுந்து யாரும் வரவே இல்லை.
ஒரு அறிக்கை, ஒரு கண்டன வார்த்தையோடு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டாங்க. இந்த திமுகவுக்காக வலுவாக போராடக்கூடிய கட்சிகள்னு ரோட்டில் வர்றதுக்கு எதுவுமே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வீதிக்கு வராமல் அறிக்கைகளோடு நிறுத்திக்கிட்டாங்க. கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவுக்காக கிட்டத்தட்ட 1 டஜன் கட்சிகள் ரோட்டுக்கு வந்திருக்கும். காங்கிரஸ் வந்திருக்கும், விடுதலை சிறுத்தைகள் மூர்க்கமாக வந்திருக்கும், கம்யூனிஸ்ட்டுகள் பெரிய அளவில் அவங்க எதிர்ப்பு குரல் வலுவாக இருந்திருக்கும். அப்படி எதுவுமே நேற்று இல்லை. எதையும் பார்க்கணும் இந்த விஷயத்தை. இவர்கள் இப்படி பேசுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திமுகவில் காலங்காலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியன்ற மாதிரி. ஒன்றுமே இல்லை விஷயம், ஒன்று யாரும் கேள்வியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஆனால் இவராகவே ஒரு கேள்வி பதில்ன்ற மாதிரி தொண்டர்களிலிருந்து ஒரு கடிதம் வரும், ஒரு கேள்வி கேட்குறது. அந்த இடத்துல தேவையே இல்லை. ஆளானப்பட்ட மிகப்பெரிய அப்படின்னு சொல்லப்பட்ட அறிஞர்னு சொல்லப்பட்ட அண்ணாதுரையே, அவள் ஒன்று படித்தாண்டாத பத்தினியெல்லாம் நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இந்த கேள்வியை ஏன் வந்தது? இப்போ பத்மினியை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் அந்த இடத்துல எதுக்கு வந்தது? இல்லை இப்படி இருக்குது இல்லை, இங்கேருந்து தொடங்குது. பிறகு அந்த திராவிட கட்சியில் பெரியாரும் திமுகவும் வாரி வாரி பூசிக்கிட்ட சேத்துல அதில் எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. பிறகு தலையெடுத்த கருணாநிதி தலைமையில் தலையெடுத்த திமுகவில் நிறைய வன்மம், ஆபாசம், வன்மம் இதுதான். அதில் இருந்தவர் தான் நமக்கு சகோதரர் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு. ராதா ரவிலாம் அவரெல்லாம் நிறைய பேசியிருக்கிறார். SS சந்திரன் பேசியிருக்கிறாரு. அதிமுகவை கடுமையாக சாடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிமுகவுக்கு திமுகவை அதே மாதிரி ரெட்டார்த்தத்தில் பேசின விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வெற்றி கொண்டாட சொல்ல வரேன். அந்த வழி வந்தவர்கள் இப்பொழுது தொடர்ந்து காலில் உழுந்தது உள்பட இப்படி நேற்று பேசுனது வரைக்கும் தொடர்ந்து உதயநிதி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கத்தில் திரும்ப கேள்விகள் வருது. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் முக்கியமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் காலில் நிறைய பேர் விழுறாங்க. அப்போ அது என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்ற கேள்விகள் அந்த மாதிரி வருது. ஏன்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எதிர்வினையும் இருக்கும். இப்படியானதை தவிர்த்து விட்டது நாகரிகமாக பேசி நல்ல ஒரு அரசியலை கொண்டுட்டு போகணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்கிற மாதிரி எது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். ஆனால் அவங்க பேசுறது பிரச்சனையே இருக்காது. பொதுவாக தனிப்பட்ட தாக்குதலே இருக்கும். விஜய் அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார், அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு பர்சனலாக எடுத்துக்கிட்டு பேசுறது இது ஏற்புடையது அல்ல. அதே போல் விஜய் தரப்பில் இருக்கிறவங்களும் இன்னும் நிறைய நீங்கள் பக்குவப்படணும். உங்கள்கிட்ட இருக்கிற டீம் எல்லாமே என்னென்னா எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது அப்படின்னு இல்லாமல் பக்குவப்படுங்க. உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு வந்தாதான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதற்கேற்ப நீங்கள் கையாளணும் வார்த்தைகள் அப்படின்றது இந்த பக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய தாக்குதல் நேற்று எதிர் தாக்குதல் இதை பற்றி என்னென்னா சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இது. இந்த பிரச்சனையில் 2 பேரும் பேசிக்கிட்டு வதையும் சொல்கிறேன். நாட்டுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்கள் 2 திராவிட கட்சிகள்கிட்டருந்து டிவிக்கிட்டையும் ஒட்டிக்கிட்டதா அப்படின்ற கேள்வி இருக்குது. இவர்களும் இதை தவிர்க்க வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வரோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.